ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தனி ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழக வீரரான சாய் கிஷோர் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க. ரஷீத் கான் ஓவர்லேயே வந்து பிரிபிரின்னு பிரித்து எடுத்தப்ப சாய் கிஷோர் மட்டும் வந்து ஒரு ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இவர் ஓவர்லேயும் அதிகமான ரன்கள் போயிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்நேரம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய ரெக்கார்டையே வந்து நம்ம பஞ்சாப் வந்து பீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். புதிய கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கேம்லேயே. அதுலேயும் வந்து ஐயர் தான் வந்து சிறப்பாக வந்து ஆடிருக்காரு. கடைசியில் வந்து ஒரு 7-8 பால் மீதம் இருந்தப்போ கூட ஐயருக்கு பெருசாக வந்து பேட் பிடிக்க வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால ஒரு செஞ்சுரி வந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த கேமில் ஃபஸ்ட் ஆன பஞ்சாப் கிங்ஸ் வந்து 20 ஓவர் முடிவில் 243 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓப்பனிங் வந்து பிரியான்ஷ் ஆர்யா மற்றும் பிரப் சிம்ரன் இவங்க 2 பேரும் வந்து களம் இறங்கியிருப்பாங்க. இதில் விக்கெட் கீப்பர் பேட்டரான பிரப் சிம்ரன் வந்து 5 ரனில் அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தா கூட பிரியான்ஷ் ஆர்யா கூட சேர்ந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து 3வது இடத்துல வந்து களம் இறங்கி வேறு லெவலில் வந்து மிரட்டி எடுத்துட்டார். 42 பந்தில் 97 ரன் அடிச்சிருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். 5 4 9 6. ஐயருக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து சிக்ஸ் அடிக்க தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு வந்து சிக்ஸர் மலை வந்து பொழிஞ்சிருக்காரு. அதுலேயுமே ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காரு. யாருன்னா ரஷீத் கான் ஓவரில் பேக் டு பேக் 2 சிக்ஸ் அடித்தார். சாய் கிஷோர் ஓவரில் பேக் டு பேக் 2 சிக்ஸ் வந்து அடித்தார். சாய் கிஷோர் ஓவரில் மட்டும் அந்த 2 சிக்ஸ் போகலை அப்படின்னா ரொம்ப கம்மியான ரன்னை விட்டு கொடுத்து அதிக விக்கெட்டை கைப்பற்றினதில் இந்த மேட்ச் வந்து ஒரு பெஸ்ட்டான மேட்சாக சாய் கிஷோருக்கு வந்து இருந்திருக்கும். பட் ஐயர் வந்து அதற்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து சஷாங் சிங் இவரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டார். 16 பந்தில் 44 ரன், 6 4 2 சிக்ஸ். கடைசி நேரத்தில் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போக தான் ஐயருக்கு பெருசாக வந்து பேட்டிங்க்கு வாய்ப்பே கிடைக்கல. பட் தான் வந்து செஞ்சுரி போடுறதை விட டீமோட ஸ்கோர் வந்து மேலே வர தான் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால ஐயரும் பெருசாக வந்து கண்டுக்கல. ஸோ ஐயர் வந்து 97 நாட் அவுட்டு, சஷாங் சிங் வந்து 44 நாட் அவுட்டு, 20 ஓவர் முடிவில் 243 அடிச்சிட்டாங்க. இப்போலாம் வந்து இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது பேட்டருக்கான ஒரு கேமாக மாறிட்டுருக்கு. பவுலர்ஸ் வந்து பாவம் படாத பாடு வந்து படுறாங்க. அதுவும் சிராஜெலாம் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 54 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. ரபாடா 4 ஓவர் போட்டு 41 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். அர்ஷத் கான் வந்து 1 ஓவர் போட்டு 21 ரன்னை விட்டு கொடுத்துருக்காரு. எப்போதும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரஷீத் கான் வந்து 4 ஓவர் போட்டு 48 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருப்பார். பிரசித் கிருஷ்ணா 3 ஓவர் போட்டு 41 ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு. அப்போ எல்லாருடைய எக்கானமியுமே வந்து 10க்கு மேலே தான் வந்திருக்கு. 10க்கு கீழே எக்கானமி வச்சுருக்கக்கூடிய ஒரே பிளேயராக சாய் கிஷோர் மட்டும்தான் இருந்திருப்பார். 4 ஓவர் போட்டு வெறும் 30 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட் வந்து சாய் கிஷோர் வந்து கைப்பற்றி இருக்காரு. அந்த 3 விக்கெட்டுமே வந்து ஒரு முக்கியமான விக்கெட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அஸ்மத்துல்லா ஓமர் சாய் அவரும் வந்து ஒரு அதிரடிக்கு திரும்பினப்போ அவர் வந்து சாய் கிஷோர் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார். அவர் அவுட் ஆன உடனே மேக்ஸ்வெல் உள்ளே வந்திருப்பார். மேக்ஸ்வெல் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து புரட்டி எடுத்துருவார். அதனால தான் அவர் வந்து உள்ளே அனுப்புனாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்த முதல் பந்திலே வந்து மேக்ஸ்வெல் வந்து நடையை கட்டியிருப்பார். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார். பட் வந்து நேராக அது வந்து எல்பிடபிள்யூ முறை நேராக ஸ்டெம்புக்கு வந்து போயிருக்கும். கோல்டன் டக் அவுட் ஆகி வந்து மேக்ஸ்வெல் வந்து வெளில போயிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸ் வந்து அதிரடிக்கு திரும்பினார். 15 பந்தில் 20 ரன் அடிச்சிருப்பார். ஒரு 4 2 சிக்ஸ் அடிச்சிருப்பார். அந்த அவரையும் வந்து சாய் கிஷோர் தான் வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. அப்போ வரிசையாக அந்த 3 பேர் வந்து சாய் கிஷோர் வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. அப்போ தமிழக வீரர் வந்து வேறு லெவலில் இந்த கேமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நன்றி.